ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான, சாப்பிடும் போதே சாஃப்டாக மெல்ட் ஆகக்கூடிய பட்டர்ஸ்காட்ச் புடிங் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு புடிங்குக்கு தேவையான 150 கிராம்ஸ் சுகரை பேன் ஒன்றில் சேர்த்து கேரமலைஸ் பண்ணிக்கொள்ளுவோம். கேரமல் டார்க் ப்ரௌன் கலரில் இருந்தால் புடிங்கில் கசப்புத்தன்மை இருக்கும். ஸோ நார்மலான கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் இதோட 500 மில்லிலீட்டர் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கொள்ளணும். கட்டி ஏதும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். எல்லாம் சேர்ந்து 1 மினிட்டுக்கு காய்ச்சி முடிய குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்து ஆற விடுங்க. அடுத்ததாக புடிங்குக்கு தேவையான 3 முட்டைகளை பீட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் 1 பிஞ்ச் உப்புத்தூளையும் சேர்த்து பீட் பண்ணி கொள்ளலாம். ஆல்ரெடி காய்ச்சி எடுத்த கேரமல் மிக்சர் நல்லா ஆறின பிறகு பீட் பண்ணி எடுத்த முட்டையோட சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். அடுத்ததாக புடிங்க ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரே ஒன்றை எடுத்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பட்டரை பூசிக்கொள்ளுங்க. இனி மிக்ஸ் பண்ணி எடுத்த புடிங் மிக்சரை கட்டி ஏதும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக வடித்து சேர்த்துக்கொள்கிறேன். இனி ஒரு மூடியால் மூடிட்டு பேன் ஒன்றுக்குள்ளே ஸ்டாண்டை வச்சு ஸ்டாண்டோட உயரத்துக்கு ஹாட் வாட்டர் சேர்த்து புடிங் ட்ரேயை உள்ளே வச்சு கொள்ளுங்க. ஸ்டீம் வெளியில் போகாமல் ஒரு மூடியால் கவர் பண்ணி குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு 25 to 30 மினிட்ஸ் வேக விடுவோம். 30 மினிட்ஸில் புடிங் ரெடி ஆயிட்டுது. குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வச்சுட்டு 2 ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். ஓரங்களை கத்தியால் லூஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து மேலால் கொஞ்சம் ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸால் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான, சாப்பிடும் போதே சாஃப்டாக மெல்ட் ஆகிற பட்டர்ஸ்காட்ச் புடிங் ரெடி ஆயிட்டுது. இதை அப்படியே சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக மெல்ட் ஆகி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.